அயன் அன்னைக்கு நைட்டு பார்ட்டியை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறான். எப்பொழுதும் அவன் திருவான்மையூர் வழியாக தான் போவான். ஆனால் இன்னைக்கு நேரத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தலான்னு சொல்லிட்டு ப்ளூ கிராஸ் ரோடு வழியாக போகலான்ட்டு முடிவு எடுக்கிறான். அதான் அவன் பண்ணது மிகப்பெரிய தவறு. அந்த ரோட்டுக்குள்ளே என்டர் ஆனோன்னே ஜில்லுன்னு ரொம்ப காற்றடிச்சிருக்கு. ரொம்ப கூலிங்காக இருந்திருக்கு. மரம்லாம் ரொம்ப நிழலாக இருந்திருக்கு. லைட் வெளிச்சம் எதுவுமே இல்லை. இருந்த லைட்டெல்லாம் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவன் அப்படியே உள்ளார போகிறான் அந்த ரோட்டுக்குள்ளே. எப்பொழுதும் போல் ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த ரோடு. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பொண்ணு நல்லா ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக நனைஞ்சிருக்காங்க. முடி ரொம்ப நீளமாக இருந்திருக்கு. அந்த பையனை பார்த்து கை காமிக்கிறாங்க. இவன் பக்கத்தில் போய், அக்கா ஏதாச்சும் பிரச்சனையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு எந்த பதிலுமே பேசலை. அதுக்கு பதிலாக லைட்டாக தலையை சாய்ச்சிருக்காங்க. அயனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரின்னு கிளம்பலான்னு பார்த்தா அங்கே பைக் ஸ்டார்ட் ஆகலை. லைட்லாம் ரொம்ப ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோனில் சிக்னலே இல்லை. பைக்கை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட்டாகவே ஆகலை. ஹெட்லைட்லாம் ஆஃப் ஆகுது. பக்கத்தில் யாரோ நடக்கிற சவுண்டு கேட்குது. திடீர்னு யாரோ அவன் பைக்கில் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குது. அவன் காது கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. இதை கேட்ட அயனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பைக் அப்படியே போட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. போய் மெயின் ரோட் ரீச் பண்ணோன்னே எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே அந்த பைக் மட்டும் அப்படியே இருக்குது. பக்கத்தில் யாருமே இல்லை. கிட்ட போகிறாங்க. அந்த பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு அன்னைக்கு கிளம்பிடுறாங்க. இதோட கண்டினியூவேஷன் வேணுமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.